ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை பெஞ்சதை பற்றி தான் காட்ட போகிறேன். பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏரி கிடையாது. இது ஒரு நிஜமாலுமே இது வயக்காடு, அதாவது கொல்லை. இந்த கொல்லையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி நிற்கிது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. இது அதே மாதிரி இதுவும் ஒரு கொல்லை தான். 4 பக்கமும், இந்த பக்கமும் கொல்லை, இந்த பக்கமும் கொல்லை. உடச்சி விட்டதுனால அது உடச்சிட்டு ஃபுல்லாக எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் தண்ணி. இதே மாதிரி நாங்கள் எங்கள் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இவ்வளோ தண்ணி இப்படி உடச்சிட்டு போய் இப்படிலாம் வெளியில் பார்த்தது தான், ஒரு டிவியில் பார்த்தது தான். நாங்கள் இன்ன வரைக்கும் எங்கள் சைடில் இதே மாதிரி மழை பெஞ்சு உடச்சிட்டு போய் நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ தான் பார்க்குறோம். நல்ல மழை 2 நாளாக அரியலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா விடாது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, செம்ம மழை பெய்யுது. இந்த மாதிரி மழைலாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தது தான். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது நிஜமாலுமே இது ஒரு கொல்லை தான். இந்த கொல்லை உள்ள தான் இம்மா தண்ணி நிற்கிது. இது வடிஞ்சு இனிமேல் அது காஞ்சு அதுக்கப்புறம் ஏறு ஓட்டி அதுக்கப்புறம் தான் நாங்கள் பயிர் வைக்க முடியும். இந்த கொல்லையெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நடவு நட்டுருக்காங்க. இந்த கொல்லை உள்ளேயும் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. அதனால் உடச்சி விட்ருக்காங்க. ஏன்னா தண்ணிலாம் பயிரில் அழிவிடுன்னு சொல்லிவிட்டு அங்கங்கேயும் எல்லாருமே உடச்சி விட்டு ஓடுறதுனால எல்லார் கொல்லையிலையுமே தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. பாவம், இந்த வருஷம் பயிர் வச்சவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். மழையால் எல்லாருமே இந்த வருஷம் சேதமாயிட்டாங்க. இதான் ஏரி, எங்கள் ஊர் ஏரி. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இதெல்லாம் நிரம்பி நான் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எல்லாமே இதெல்லாம் ஃபுல்லாக கொல்லை வயல் தான். எல்லாரோடைய வயல்லையும் பார்த்திங்கன்னா தண்ணி நொம்பி நிற்கிது பாருங்கள். நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லையா. இந்த வருஷம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஏர் ஓட்டி பயிர் வச்ச கொல்லை. பயிர் வச்ச தண்ணி வந்ததுனால எவ்வளவு சேதாரம் ஆயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் பயிர் வச்சவங்கலாம் பாவம், எல்லாம் 50,000 1 லட்சம் செலவு பண்ணவங்கெல்லாம் இந்த வருஷம் எல்லாமே நஷ்டமாயிடுச்சு. தலையில் துண்டை போட்டுட்டு போக வேண்டிதான். இந்த வருஷம் ஏர் ஓட்டின செலவு, பயிர் வாங்கின செலவு, இனிமேல் அதை காஞ்சி மறுபடியும் ஏர் ஓட்டி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு விவசாயியோட நிலைமை. இந்த வருஷம் இவ்வளோ மழை பெய்யுன்னு யாருமே எதிர்பார்க்கல. பயங்கர மழை பெஞ்சாலும் கஷ்டம்தான், காஞ்சாலும் கஷ்டமாக போயிடுச்சு.
விவசாயிகள் இந்த வருஷம் பயிர் வச்சவங்க எல்லாமே தலையில் துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான். இனிமேல் பயிர் வச்சு அதை வந்து மீண்டு வர முடியுங்கிற நிலமை யாருக்குமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். விவசாயிகளோட நிலமையை நினச்சி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஃபுல்லாக வயக்காடு. ஒருத்தர் கொல்லை கூட விடலை, எல்லா கொள்ளையிலும் தண்ணி பூந்துருச்சு. இவ்வளோ ஏரி காடு இருந்துமே எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வயலில் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது. எங்கள் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாலு இடமும் சந்திக்கிற இடம். இது வந்து கொல்லை வயக்காடு. இது பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி உடஞ்சிட்டு ஓடுதுன்னு பாருங்கள். அந்த அணை உடஞ்சிச்சு, இந்த அணை உடஞ்சிச்சு. நாங்கள்லாம் இதை வந்து பார்த்ததே இல்லைப்பா. நடந்து வரத்துக்குள்ளே மூச்சு வாங்கி போச்சு. இந்த அணையில் பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக